ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் ப்ரெஸ்டீஜ் வேரியன்ட்டு. ஸோ நிறைய அக்சசரிஸ் இந்த காரில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கேரன்ஸ் கஸ்டமராக நீங்கள் அக்சசரிஸ்க்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் நம்ம ஃபஸ்ட்டு டிஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஆர்லுங்கிறது வராது. ஸோ நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் டிஆர்எல் தான் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட ஓஇ டிஆர்எல்ஸும் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட்டும் இருக்குது. சாருக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்த்தாரு. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் டிஆர்எல் வித் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ லுக் வைஸாக இதுவும் ஓரளவுக்கு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனோட வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரெஸ்டீஜ் வேரியன்ட்டுங்கிறதுனால ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் வரும். ஸோ ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸோ பெனட்ரேஷனும் இருக்காது. ஸோ நம்ம பெரும்பாலும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா எதர் வந்து எல்இடி போட சொல்லுவோம், இல்லைன்னா பட்ஜெட் இருந்ததுன்னா ப்ரொஜெக்டர்ஸ் போயிட சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பர் ப்ரொஜெக்டர் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, லேசர் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அவுட்புட்டுங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் வந்து நீங்கள் லைக் ஆல் சீசன் அப்படின்னு சொல்லுவோம், ரெயினில் ஃபாக்லன்னு எல்லா சீசனுமே இந்த ப்ரொஜெக்டருங்கிறது ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம்ங்கிறது பண்ணும் உங்களுக்கு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃபாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்டில் டிஆர்எல், ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஃபாக்ல வந்து டிஆர்எல் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரண்ட்ல இதில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் போயிடலாம். ஓகே, சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாய்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இதில் வந்து அலாய்ஸுங்கிறது வராது, 15 இன்ச்சஸ் டயர்ஸ் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 16 இன்ச்சஸில் ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸுங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இதுவும் அகைன் ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல மேட்சிங்காக நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 16 இன்ச்சஸ் அப்போலோ டயர்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு 16 இன்ச்சஸ் ஒரு நியோங்கிற ஒரு பிராண்டோட லைக் அலாய்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். வித் வீல் கேலிப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சைட் ஃபுட் ஸ்டெப், ஓய் செட்டப்பில் ப்ராப்பராக சைட் ஃபுட் ஸ்டெப்புங்கிறது வீட்டில் ஏஜ் பீப்புள் இருக்கிறதுனால சைட் ஃபுட் ஸ்டெப் கேட்டிருந்தாரு. ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப்புங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஆடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லோயர் விண்டோ கார்னிஷிங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் ரூஃப் ரெயில் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அலாய்ஸுங்கிறது பண்ணியிருக்கோம், சைட் ஃபுட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம், தென் லோயர் விண்டோ கார்னிஷ் நம்ம பண்ணியிருக்கோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில் பண்ணியிருக்கோம். இது போக சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வெயில் காலம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஹீட் ரிஜெக்ஷனுக்காக, யூவி ரிஜெக்ஷனுக்காக ஒரு நல்ல சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸுங்கிறத நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியர் ப்ரொஃபைல் போகலாம். இந்த காரில் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 3-4 ஐட்டம்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஆடான்ஸ், டெயில் லேம்பில் சுற்றி ஒரு ப்ராப்பர் ஒரு டெயில் லைட்டோட கனெக்டிங் க்ரோமோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் ரியரில் வந்து ட்ரங்க் ஸ்டீமர் செட் ஆஃப் 3 பீசஸ் இந்த ஒரு க்ரோம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் ரன்னிங் ரிஃப்ளெக்டர்ஸும் கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ரியரில் வந்து இந்த ஒரு 4 ஐட்டம்ஸ்ங்கிறது பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணா இந்த ஃபங்க்ஷன் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனு, நீங்கள் அந்த கனெக்டிங் டெயில் லேம்ப்ல வந்து இண்டிகேட்டரு, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லெஃப்ட் இண்டிகேட்டரு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹசார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹசார்டு, தென் பிரேக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸில் ரியர் கனெக்டிங் டெயில் லேம்ப்ங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட் வாண்டட் ஐட்டம்னு சொல்ல மாட்டோம், பட் ஸ்டில் லுக் வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. க்ரோம் ஆடான்ஸ் பண்ணியிருக்கோம், ரியரில் ரன்னிங் ரிஃப்ளெக்டரும் கனெக்டிங் டெயில் லேம்பும் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம உள்ளே போயிடலாம், நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நமக்கு ப்ராப்பராக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்டோட ப்ராப்பர் ஆம்பியன்ட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். செட் ஆஃப் 6 பீசஸ், ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு 6 பீசஸ் ஆம்பியன்ட் லைட்டு. டோர் பேட்ஸ்லையும் டேஷ்போர்ட்ஸ்லையும் இந்த மொத்தமாக 6 பீசஸ் தான். 4 டோர் பேட்ஸ் வித் 2 பீஸ் வந்து டேஷ்போர்ட்ஸில் வந்துடும். இந்த 6 பீசஸ் ஆம்பியன்ட் லைட் வந்து லுக் அவ்வளோ சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு இன்டீரியரில். இது போக ஆல்வேஸ் ஸ்பெஷலுங்க நம்மளோட சீட் கவர்ஸுங்க பாருங்கள், 3D டிசைனு. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைன் தீமில் இன்டீரியருங்கிறத நம்மளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கேட்ட மாதிரி ஒரு ப்ராப்பர் மங்கோலியன் லெதரில் வைன் வித் பிளாக் கான்ட்ராஸ்ட்ல ஒரு 3D டிசைனோட இருக்கு நம்ம பேட்டர்னுங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர்பேக் ஃப்ரெண்ட்லி கவர்ஸ் உங்களுக்கு. டோர் பேட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன், லைக் நம்ம ஹேண்டை வந்து ரெஸ்ட் பண்ணுற போர்ஷனில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச் ஃபோம் ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டச்சில் பிளாக் கலரில் குஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோர் பேட்ஸு, சீட் கவர்ஸு, தென் வழக்கம் போல் நம்ம ஸ்டீரிங் ரேப்ஸு இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காரில் இன்டீரியர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம 10.1 இன்ச்சஸ் டிஸ்பிளே, மோக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா XB மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலில் 10 இன்ச்சஸ் டிஸ்பிளே இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட்டுங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது 4GB ரேமு, 64GB ரோமு வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி இன்புட்டோட வரும். நான் சொன்ன மாதிரி தான் இந்த காரில் நம்ம 360 டிகிரி கேமரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சேம் மோக்கோவோடது. ஸோ ப்ராடக்ட்டும் அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான சிஸ்டம் வித் 360யோட போகணுன்னா கண்டிப்பாக அந்த மோக்கோவோட XB04 லைக் XB சீரிஸ், XB மேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சீரிஸ் போங்க, நல்லா இருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் 360 நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. தென் அதே மாதிரி
டச் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த சீரீஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற லைக் இந்த ஹெட் யூனிட்டோட நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே 165Pன்னு சொல்லிட்டு டியூவல் கிராஸ் ஓவர் டைப் இருக்கிற லைக் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் ரியருக்கு வந்து சிங்கிள் கிராஸ் ஓவர் டைப் ஏபிகே 165P அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் கிராஸ் ஓவர் டைப்பும் போட்டுருக்கோம் நாம. இது போக ஃபுல் பாடி டேம்பிங் பண்ணியிருக்கோம். எஸ் ஆமாங்க, ஜென்ரலாக நம்ம டேம்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் டோர்ஸில் போடுவோம், இல்லை லைக் அண்ட் தென் பானெட்ல போடுவோம். மோர் ஆஃப் நம்ம இதுதான் ட்ரை பண்ணுவோம். பட் இந்த கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா ஸ்பெசிஃபிக்காக அவர் நம்ம மதுரையிலேருந்து வந்திருக்காரு. இந்த கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வந்து லைக் ரோட் நாய்ஸை நல்ல கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரோட் நாய்ஸ் எனக்கு ரெடியூஸ் பண்ணணும், டயர் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்னும் போது நம்ம சாருக்கு என்ன சஜஷன் பண்ணணும்னா டேம்பிங் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாங்க சார். நாட் ஒன்லி பாடின்னு சொல்லும்போது வெறும் ஃப்ளோரிங்கோட நிற்காம டோர்ஸில், ஃப்ளோர்ஸில், சைடில் பில்லர்ஸில், தென் அதுக்கப்புறம் வீலோட ஆர்ச்சஸில், என்ஜினில், தென் ரூஃப்லன்னு ஃபுல் பாடி நம்ம டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த காரில் உங்களுக்கு. டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட இதில். ஸோ நமக்கு உள்ள இருந்து டிரைவ் பண்ணும்போதே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் ஸோ ஒரு நல்ல டிஃபரன்ஸுங்கிறது தெரியும் டேம்பிங்கில். ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது கூட நம்ம 360 ஆட் பண்ணியிருக்கோம், ஆடிசனோட ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். தென் இன்னொரு மெயின் என்னன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம இந்த ஹெட் யூனிட்டோட முஸ்வே அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு வீடியோவில் என்னால் அந்த ஆடியோவை கொண்டு வர முடியுன்றது எனக்கு தெரியல. பட் நம்ம ப்ராசஸர் ஜென்ரலாகவே எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆடியோவோட அந்த டீடைல்டு அவுட்புட் அந்த கிளாரிட்டிங்கிறது ப்ராசஸர் போட்டால் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ பட்ஜெட் சீரீஸ்லேருந்து ப்ரீமியம் சீரிஸ் வரைக்கும் நம்மகிட்ட ப்ராசஸர்ஸ் கிடைக்குது. இந்த பிராண்டில் பர்டிகுலராக இந்த சிஸ்டம் இந்த காரில் நம்ம வந்து முஸ்வே அப்படிங்கிற ஒரு பிராண்டோட 6 சேனல் ப்ராசஸர் வித் 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட ஒரு ப்ராசஸருங்கிறது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஆடியோ அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு ஆடியோ பண்ணும்போது முஸ்வே ட்ரை பண்ணலாம் நம்ம. இது போக கஸ்டமர் கொஞ்சம் பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த லோ ஃப்ரீக்வன்சி நல்லா கேரி ஆகணுங்கிறதுனால ஒரு அண்டர் சீட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், லைக் ஆக்டிவ் சப்வூஃபர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் சாருக்கு. ஸோ ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் அதுக்கான அந்த பேஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கண்ட்ரோல் ஒன்று சாருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்டிவ் சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர்ஸோடய வந்துடும். ஸோ நமக்கு ஸ்பேஸ் கன்சப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி பேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக நமக்கு எங்கே பேஸ் வேணுமோ ஒரு சாங்கில் அந்த இடத்துல ரொம்ப ப்ராப்பராக பேஸுங்கிறது அது ப்ரெசென்ட் பண்ணிடும். ஸோ ஆடியோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் 10 inches டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் 360 டிகிரி கேமரா, 4 டோர்ஸில் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு நல்ல குவாலிட்டியான டேம்பிங் வித் ஒரு ப்ராப்பர் ப்ராசஸர், இந்த செட்டப் நம்ம இந்த காரில் வந்து ஆடியோஸில் பண்ணியிருக்கோம். இது போக வேற என்னெல்லாம் ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாசி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் டேஷ்போர்ட்ஸில். இது ப்ரெஸ்டீஜ் வெர்ஷனு, ஸோ இதில் மேட் ஃபினிஷ் தான் வரும். ஸோ இதில் ப்ராப்பர் கிளாசி ஃபினிஷிங்கிறது நம்ம டேஷ்போர்டில் கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தது க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட். ஸோ அது டிரைவிங்கில் இருக்கும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம ரீச் ஆச்சுன்னா நம்ம க்ரூஸுங்கிறது ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதில் நம்ம க்ரூஸுங்கிறது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பர் ஸ்டேரிங் ரேப் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அது தாங்க, நல்லா பாருங்க. ப்ராப்பர் ஸ்டேரிங் ரேப்புங்கிறது ஓய் ஃபினிஷோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக லைக் ஆம்பியன்ட் லைட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ப்ளாபங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மல்டிபிள் மோட்ஸில் ஆம்பியன்ட் லைட்ஸுங்கிறது கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய மோட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன மாதிரி மோட்ஸ் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ப்ளாபங்க்டோடது செட் ஆஃப் 6 பீசஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகிற மாதிரி உங்களுக்கு. இது போக லெதர் ரிலேட்டட் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸாக இருக்கட்டும், டோர் பேட்ஸில் லெதர் ரேப் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் கீழே 70 மேட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம்.